ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ தான். இன்றைக்கி மதியம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். சாதம், கொத்தவரங்காய் பொரியலும், அப்புறம் முருங்கைக்காய் தொக்கும் தான் செய்ய போகிறேன். கொத்தவரங்காய் வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது சீக்கிரத்தில் வேகாது. நம்ம வந்து டைரெக்டாக வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அது வதங்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தண்ணி ஊற்றாம தான் நம்ம இதில் வதக்க போகிறோம். அதனால் வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும்போதே லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி வெந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் கூட நம்மளுக்கு இது வெந்துடும். ஓகேங்களா? மசாலா பொடி போடுறதுனால அதை 2 நிமிஷம் கூட டைம் எடுக்கும். இதுக்கு மேலே கொத்தவரங்காய் வந்து ரொம்ப வேக விட வேணாம். அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வேக வச்சுது அது அவ்வளோ சால்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். இது வந்து மசாலா வந்து தேங்காய், அப்புறம் வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சீரகம், இது 3ம் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணலன்னா இது வரமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஒரு 2 வந்து போட்டு இதில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் டிவி பார்த்துன்னு இருக்கும்போது அடி பிடிச்சிச்சு. இது வந்து ஏன்னா தண்ணி ஊற்றாமல் இது பண்ணுறதுனால பக்கத்துலேயே இருந்து வதக்குங்க. அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். ஆனால் ரொம்ப தீயலேருந்து லைட்டாக தான் அடி பிடிச்சது. அதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது மேலோக்கா எடுத்துட்டு அதை நல்லா போட்டு இது பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான லன்ச் வந்து முருங்கைக்காய் தொக்கும் நான் சைடில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்லாம் இருந்தது. ஸோ மேட்டும் பெட்ஷீட்டும் வந்து வாஷ் பண்ண போடுறேன். மேட் வந்து நான் மிஷினில் போட மாட்டேன், கையில் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு நைட் வந்து ஊற போட்டுருவேன். ஸோ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த துணி ப்ரஷ், இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் மேட்டுக்குன்னு. அதை துணி ப்ரஷ்ஷை வந்து தனியாக மேட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதை மட்டும் கையில் போட்டு வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அழுக்கு நிறைய இருக்கும். எப்படியும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து மேட்டுக்கும் பெட்ஷீட்டுக்கும் போட்டுருவேன். அந்த நாள் மட்டும் தனியாக இது 2த்தையும் மிஷினில் இதில் போட்டுருவேன். பெட்ஷீட்டையும் ஒரு வாரத்தில்